உங்களுடைய அன்புக்குரியவங்க ரொம்ப கவலையா, ரொம்ப மன வருத்தமா இருக்காங்களா? அவங்கள எப்படி அந்த கவலையில இருந்து வெளியில கொண்டு வர்றது? அவங்கள எப்படி நார்மலா ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அதுக்கு ஒரு அற்புதமான 6 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த 6 பாயிண்ட்ஸ்ல ஒரு 2 பாயிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா கூட போதும். அவங்கள அவங்க கவலையில இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். அவங்கள நார்மலா ஆக்கிடலாம். அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசுவதை கேளுங்கள். அதாவது அவங்க சோகமா ஒருத்தவங்க இருக்காங்க, கவலையா இருக்காங்கன்னா அவங்க எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு கவலையா இருப்பாங்க, அப்படிதானே? அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த நாம முழுசா கேட்கணும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியில சொன்னாலே அவங்களோட கவலைகள் பாதி குறைஞ்சிடும். அதனால அவங்க சொல்ல வர்ற விஷயத்த நம்ம முழுசா கேட்கணும். அது மட்டும் இல்லாத அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனமாவும் கேட்கணும். அவங்க சொல்றத நாம கவனிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலே, ஓ நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்காக ஒருத்தவங்க நம்மளோட விஷயத்த நம்மளோட கவலையை கேட்கறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணினாலே அந்த கவலைகள் பாதி குறைஞ்சிரும். அதே மாதிரி இவங்க அவங்க சொல்ல விரும்பல அப்படின்னா, அவங்களுடைய கவலைகளை ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னா விட்டுருங்க. அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்கள அப்படியே விட்டுறலாம். 2வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆறுதல் கூறுதல். அதாவது ஒருத்தவங்க கவலையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? நம்ம ரொம்ப கவலையா இருக்கோம், நம்ம கஷ்டமான சூழ்நிலை, நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஆறுதல் சொல்ல கூட நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க வாய்மொழியாகவோ இல்லாட்டா இந்த ஹக் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோலை தட்டி கொடுத்து அந்த மாதிரிலாம் கையெல்லாம் பிடிச்சு கொடுத்து, கவலைப்படாத நான் இருக்கேன், வருத்தப்படாதீங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுதல் சொல்ற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அதன் மூலமா அவங்க அந்த கவலையில இருந்து வெளியில வருவாங்க. அது மாதிரி செய்யலாம். 3rd பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது. அவங்க சோகமா இருக்கிற ஒருத்தவங்க எப்படி உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அவங்க ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்ற படம் பார்க்கறதுல ரொம்ப பிரியப்படுறவங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை போட்டு அவங்க பக்கத்துலயே இருந்து நாமளும் அவங்க கூட சேர்ந்து பார்க்கணும். அது மாதிரி இல்ல அவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னா அவங்க கூட உட்கார்ந்து நம்ம விளையாடலாம். ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடலாம் அவங்க கூட இருந்து. அதனால அவங்க விளையாடும் போது அவங்களுடைய மனக்கவலைகள்லாம் மறந்துட்டு அவங்க விளையாடுவாங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷு, சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு அந்த கவலைகள்லாம் மறந்துடும். அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நல்லா வெரைட்டியான சாப்பாடு, அவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குன்னா நான்வெஜ், வெஜ் பிடிக்குன்னா வெஜ், இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி கொடுத்தோ இல்ல செஞ்சு கொடுத்தோ அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். அதனால அவங்களுடைய கவலைகள் தீரும். 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிஃப்ட் கொடுக்கறது. அதாவது பரிசு, கடிதம் அது மாதிரி கொடுக்கறது. பரிசுடன் கடிதம். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது. அவங்க ரொம்ப நாளா சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளால முடிஞ்ச நம்மளுடைய ஃபினான்ஸுக்கு தகுந்த மாதிரியான சில கிஃப்ட், அதோட சேர்ந்து ஏதாவது ஒரு லெட்டர், அதாவது அவங்களுக்கு பிடிச்சமான சில வார்த்தைகள், நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு சில வரிகள்ல, அதாவது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கடிதம் அதிகமா இருந்துச்சு. நம்ம போன்ல பேசுறதோட, இமெயில் பண்றதோட கடிதத்துல இருக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப பாக்குறப்ப அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். அவங்க இப்ப நடக்கிற பிரச்சனையில இருந்து அவங்க ரிலீவ் ஆகி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம். பரிசுடன் கடிதம் அது ரொம்ப நல்லா இருக்கும். 6வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை. அவங்க சோகமா இருக்கிறவங்க கிட்ட, நான் இருக்கேன், கவலைப்படாத, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், இந்த விஷயம் இது இப்ப எப்படி இருக்கும், இனிமே மாறிடும், எது நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அது இந்த மாதிரி விஷயங்கள் நம்பிக்கை கொடுக்குறப்ப நம்ம கூட நமக்காக ஒருத்தவங்க சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளியில வருவாங்க. நம்ம சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸ்ல எந்த ஒரு பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸும் இதுல ஏதாவது 2 பாயிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுடைய அன்புக்குரியவங்க, உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய ஃபீலிங்ஸ், கஷ்டத்துல இருந்து ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.